கைஸ், ஒரு சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன், ஃபீமேலுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கான நோட்டிஃபிகேஷன். இதே மாதிரி உமனுக்கான நோட்டிஃபிகேஷனுமே இருக்குது. அதோட லிங்க் டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் எஸ்எஸ்பி இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட சேலரி எல்லாமே பிகினிங்கே வந்து பேசிக்ஸ் மட்டுமே 56,100 சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பேசிக் பேவே. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 70,000க்கு மேலே தான் கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் சான்சஸ் இருக்குது. பட் பேசிக் பேவே வந்து 56,100லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் டியரன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ்ரெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் சொல்லிட்டு நிறைய அலவன்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 70,000க்கு ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதிலுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 37 பேஜஸ் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு 19 பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 37 பேஜஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இந்த டீட்டெயில் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஏன் வந்து இதில் வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கொடுக்குறாங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து போஸ்டிங் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஷார்ட் சர்வீஸ் என்ட்ரி டெக்னிக்கல் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 20லேருந்து 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். அன்மேரிட் மேல் கேண்டிடேட், அதே மாதிரி வந்து அந்த உமனுக்கு வந்து அன்மேரிட் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்களுக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க, டிகிரி படித்தவங்களுக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா 7th ஆகஸ்ட் வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி இன்டர்வியூ, மெடிக்கல் அதெல்லாமே வச்சு உங்களுக்கு ஹையர் பண்ணுவாங்க. எக்ஸாம் எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருசாக எதுவும் வந்து உங்களுக்கு சொல்லலை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒன் பை ஒன்னாகவும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஏஜை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 20லேருந்து 27 வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் எம்பசிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரியில் முடித்தவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றத வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சிவில்லேருந்து, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து, எலக்ட்ரிக்கல்லேருந்து, எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து, ப்ரொடக்ஷனு, மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் கைஸ். கண்டிப்பாக இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பிரான்ச்சுமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ செலெக்ஷனோட டீட்டெயிலுமே வந்து ப்ரீஃபாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எஸ்எஸ்பி இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கலு, இது எல்லாமே வச்சு உங்களுக்கு வந்து ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் வந்து எங்கே கொடுக்குறோம் அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து இங்கே கொடுக்குறாங்க. அதையுமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ட்ரைனிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சேலரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிற பொசிஷனோட பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா 56,100லேருந்து 1,77,500 இந்த பேசிக் பேயில் தான் வந்து நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங் பேசிக் பே இது 56,100 ப்ளஸ் இது கூட வந்து உங்களுக்கு என்னென்ன அலவன்ஸ் வந்து கிடைக்குன்றதையும் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஸோ உங்களுக்கு மிலிட்ரி சர்வீஸ் பே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே டியரன்ஸ் அலவன்ஸு, பேரா ரிசர்வ் அலவன்ஸு, டெக்னிக்கல் அலவன்ஸ் 1. ஸோ டெக்னிக்கல் அலவன்ஸ்லேயே டயர் 2க்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அமௌண்ட்லாம் வந்து பேசிக் பே இல்லாமல் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வர்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் கைஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் சொல்லிவிட்டு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு, சில்ட்ரன் எஜுகேஷன்ஸ் அலவன்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ பேசிக் பே மட்டும்தான் வந்து 56,100. பட் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே உங்களுக்கு 70,000க்கு மேலே கிடைக்க நிறைய சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களோட பொசிஷன் உயர உயர உங்களோட சேலரியுமே வந்து அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லெஃப்டினண்ட்டாக நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா, இது லெஃப்டினண்ட்டாக உள்ளே போகிறீங்க, இந்த சேலரி உங்களுக்கு இந்த பேசிக் பே உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கேப்டன், மேஜர்,
லெஃப்டினன்ட் கர்னல். ஸோ இந்த மாதிரி போக போக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரேஞ்சுமே வந்து சேலரியோட எல்லாமே வந்து உயர்ந்துகிட்டே இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் முக்கியமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கைஸ், ஓகேங்களா? இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.